பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் சங்கீதங்களின் புஸ்தகம் அதிகாரங்கள் 131 முதல் 137 அதிகாரங்களிலுள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 131வது சங்கீதம் தாவீது பாடின ஆரோகண சங்கீதம். தாவீது தேவ சமூகத்தில் தாழ்மையோடு இந்த சங்கீதத்தை ஏறெடுக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமையானவைகளும் அல்ல. பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கர்மங்களிலும் நான் தலையிடுகிறதில்லை என்று சொல்லி ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினதான தாவீது தேவ சமூகத்திலே ஒரு குழந்தையைப் போல விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறார். தாழ்மையுள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி 1 பேதுரு 5 அதிகாரம் 5வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தாவீது அருளினான நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு அருளுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினதை ஏசாயா 55:3 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 13 அதிகாரம் 34வது வசனத்தில் நாம் பார்க்க முடியும். கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 132வது சங்கீதத்தில் கர்த்தாவே, தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும் என்று சொல்லி தாவீது தேவனுக்காகப்பட்ட பிரயாசங்களை, தாவீது தேவனுக்காக செயல்பட்ட விதங்களை குறித்து இந்த அதிகாரம் தெரிவிக்கிறது. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டு. ஒரு தேவனுக்கு ஒரு வாசஸ்தலம், தேவனுக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்ற வாஞ்சை தாவீதுக்குள் இருந்தது. ஆனால் தாவீது அந்த தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து சீயோனிலே தேவனுடைய கூடாரத்திலே வைத்து ஆராதித்ததை எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அதை தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார் என்று எழுதப்பட்டிருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தேவனாய் கர்த்தர் அந்த சீயோனிலே அவர் தங்கி வாசம் பண்ணும் பொழுதெல்லாம் அந்த ஆகாரத்தை ஆசீர்வதித்து வருவார். ஏழைகளை அப்பத்தினால் திருப்தியாக்குவேன் என்று சொல்லி எழுதுகிறது காரியத்தை குறித்து பார்க்கிறோம். ஆசாரியர்களுக்கு ரட்சிப்பை உடுத்துவார். ஆம், தாவீதுக்கோ அவர் கொம்பை முளைக்க பண்ணுவார். தான் அபிஷேகம் பண்ணிவித்தனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினார். தாவீதின் வம்சத்திலே ஒரு விளக்காக கிறிஸ்துவானவர் வந்தார், உலகத்தின் ஒளியாக வந்தவர். ஆம், அவரே கிறிஸ்து என்று சொன்னாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அர்த்தமாம். கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 133வது சங்கீதத்திலும் தாவீது பாடின ஆரோகண சங்கீதம் அவர் ஐக்கியத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் ஐக்கியத்தை விரும்புகிற தேவன். ஒரு மனத்தோடு ஆண்டோடைய பிள்ளைகள் கூடி ஜெபிக்கும் பொழுது அதில் அசைவாடுகிற தேவன், ஜெபத்தை கேட்கிற தேவன், ஜெபத்தை கேட்டு மகிமையான காரியங்களை செய்கிற தேவன். சகோதர ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் இன்பமுமானது என்று எழுதப்பட்டிருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். அங்கேதாமே பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி மகிமையின் காரியங்களை கட்டளையிடுகிறார். ஆரோனுடைய சிரசிலிருந்து ஊற்றப்பட்டு தாடியில் வடிகிறதும் அவருடைய அங்கிகளின் மேல் இறங்கிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிற ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார். அங்கே ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார், ஜீவனை கட்டளையிடுவார். 134வது சங்கீதம் இதோ ராக்காலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தருடைய ஊழியக்காரரை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. ராக்காலத்தில் இரவு ஜெபத்தை ஆண்டவர் அங்கே வலியுறுத்தி விரும்புகிறதை குறித்து பார்க்கிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராகிய தேவன் சீயோனிலிருந்து ஆசீர்வதிக்கிறவர். ஆம், இரவு நேரங்களிலே ஆண்டவர் சமூகத்திடம் கூடி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தருகிற உன்னத தேவன். 135வது சங்கீதத்திலே கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள் என்று சொல்லி ஆண்டவரை துதிக்கும்படியாக ஏறெடுக்கப்பட்டதான ஒரு சங்கீதம். கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய செயல்களை உணர்ந்து கர்த்தர் பெரியவர் என்றும் நமது ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நாம் உயர்த்தி ஆண்டவரை துதிக்க வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும். தேவன் தாமே சத்துருக்களை பிடிகளிலிருந்து அவர் தாமே தன் பிள்ளைகளை விடுவித்து தேவனான கர்த்தர் ரட்சிப்பு அருளுகிற தேவன். இஸ்ரேல் குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் என்று சொல்லி எருசலேமில் வாசம் பண்ணுகிற கர்த்தருக்கு சீயோனிலிருந்து ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அல்லேலூயா என்று சொல்லி இந்த சங்கீதம் முடிவடைகிறதை குறித்து பார்க்கிறோம். 136வது சங்கீதம் கிருபையின் சங்கீதம்.
கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அந்த வாக்கியம் தொடர்ந்து எல்லா வசனங்களிலும் வருகிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தர் எப்படி சிருஷ்டித்தார், எப்படி தன் பிள்ளைகளை நடத்துகிறார், எப்படி அவர்களை விடுவிக்கிறார், சத்துருக்கள் பிடியிலிருந்து எப்படி அவர் மகிமையான காரியங்களை செய்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை அருளுகிறார் என்று சொல்லி இந்த சங்கீதம் தெரிவிக்கிறது. எல்லாவற்றையும் நினைக்கும் பொழுது கர்த்தருடைய கிருபையை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நம்முடைய தாழ்வில் நம்ம நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோக தேவனை நாம் துதிக்க வேண்டும், அவர் கிருபையை நினைக்க வேண்டும், அவர் கிருபை நினைத்து ஸ்தோத்திரிக்க வேண்டும். அந்த கிருபை நம்மை மேலான ஆசீர்வாதங்களுக்கு கொண்டு செல்லும். தாவீதை அப்படி கொண்டு சென்றது. நம்மையும் அந்த கிருபை நம்மை தாங்கும், வழிநடத்தும், பலப்படுத்தும். அந்த கிருபையை பற்றி கொள்வோம். நிதரான தேவனுடைய நன்மையும் கிருபையும் அனுதினம் நம்மை பின்தொடர் செய்வாராக. அவருடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.